சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா வாமா வா. இவதான் பையன் ஃப்ரெண்ட் ஆதிரை. ஹலோ அங்கிள், குட் மார்னிங். குட் மார்னிங் மா. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். உட்காரு. தேங்க் யூ அங்கிள். என்னோட சர்டிபிகேட்ஸ் அங்கிள். ஓகே. ஓ எஜுகேஷன் லோன் தானேமா, ஈஸியா கிடைச்சிருமே. இல்ல அங்கிள், என் அப்பா வாட்டர் கேன் போடுற கடை வச்சிருக்காரு. அவரு வாட்டர் கேனை தோல்ல தூக்கிட்டு வீடு வீடா ஏறி இறங்குறத பாக்கும்போது ஒரு பொண்ணா என்னால தாங்கிக்க முடியல. அப்பாவோட பாரத்தை எப்படியாச்சும் இறக்கி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால அப்பாக்கு சின்னதா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தான் இப்ப 5 லட்சம் ரூபாய் லோன் வேணும். அப்பா என்னப்பா? பிரியா, ஆதிரே எஜுகேஷன் லோன் கேட்டுதான் வந்திருக்குன்னு நினைச்சேன். ஏன் அங்கிள், இந்த மாதிரி தொழில் தொடங்க வியாபாரம் பண்ண எனக்கு லோன் கிடைக்காதா? அப்படி இல்ல ஆதிரே, பர்சனல் லோன் தரணும்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஆமா, உன்னோட சிபில் ஸ்கோர் எவ்வளவு இருக்கு? அது ரொம்ப லோவா தான் இருக்கும். நான் பெருசா லோன்லாம் போட்டு எதுவும் வாங்கினதே இல்லை. 2 மொபைல் வாங்கியிருக்கேன், ஒரு 2 வீலருக்கு டியூ கட்டியிருக்கேன். மற்றபடி எனக்கு வேற எந்த கடனும் இல்லை. அது எப்படி சொல்லுவா? அவ இப்ப என்கிட்ட கடன் பட்டிருக்கா. அந்த கடன் அவகிட்ட இருந்து வசூல் பண்ணாம விடவே மாட்டேன். நீங்க எப்படியாச்சும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அங்கிள். நான் கடனை கரெக்டா அடைச்சிருவேன். சரிம்மா, ட்ரை பண்ணுவோமா. என்னாச்சு மச்சான்? போனே எடுக்க மாட்டேங்கிறா. உன்னையவே ஒரு ஏமாத்தி இருக்கானா? அவ பயங்கர கேடியா தாண்டா இருக்கணும். அவ கேடினா நான் கில்லாடி. அவ கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டி நான் எப்படி 450 ரூபா வசூல் பண்றேன்னு பாடுறா. வட்டி போட்டு வசூல் பண்ணிரு மச்சான். விட மாட்டேன் மச்சான். சரி வாடா வா. ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்காமா? அதை வச்சு நான் லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன். இல்லையே அங்கிள், ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லையே. உன் அப்பாவோட கஷ்டத்தை தீக்கிறதுக்காக உன் கடமையை செய்யறதுக்கு நீ லோன் கேட்கிற. உன் மனசு, உன் ஆசை எல்லாமே எனக்கு நல்லபடியா புரியுதுமா. ஆனா ப்ராப்பர்ட்டி இல்லாம எங்களால லோன் தர முடியாதுமா. பர்சனல் லோன் தரலாம்னா சிபில் ஸ்கோர் இல்ல. நான் என்னமா பண்றது? அப்பா, ஆதிரைக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும்பா. அதுக்கேத்த மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருக்கா, பிளான் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்கப்பா. ஆதிரி, பெண்கள் தொழில் தொடங்க நம்ம கவர்மெண்ட்ல சில லோன் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல நீ ட்ரை பண்ணா நிச்சயமா உனக்கு லோன் கிடைக்க சான்சஸ் இருக்குமா. அப்பா, நீங்க கண்டிப்பா லோன் குடுப்பீங்கன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். அது கரெக்ட் தான் பிரியா. பட் ஆதிரி பொசிஷன்ல நீயே இருந்தாலும் நான் இதைத்தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த சீட்ல நான் உட்கார்ந்துகிட்டு நான் பேங்க் மேனேஜரா தான் பேச முடியும். ஆதிரி, உன் நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் உன்னை ஏமாத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லம்மா. உனக்கு நம்பிக்கை கொடுக்கத்தாமா நான் விரும்புறேன். ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தா நான் நிச்சயமா உனக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரேம்மா. நீ உன் அப்பா கிட்ட பேசி பாருமா. சரிங்க அங்கிள். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். ஓகே அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். நான் அப்பா கிட்ட பேசிட்டு சொல்றேன். ஓகே ஆதிரி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அங்கிள். வரேன் அங்கிள். சரிம்மா. பிரியா, அப்பா மேல எவ்வளவு பாசமா இருக்கணும்னு ஆதிரைய பார்த்து கத்துக்கோ. ஐயோ இல்ல இல்லப்பா, அது ரொம்ப கஷ்டம். ஆதிரை மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. பாய் 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 வரேன் அங்கிள். நீங்க ஃபைல கொடுங்க. மெய்யநாதன். எஸ். வா சாமிநாதா. மெய்யநாதா, இவன் தான் என் ஃப்ரெண்டு பிரபு. அப்படியா? வணக்கம், நான் தான் மேட்ரிமோனி மெய்யநாதன். உட்காருங்க. உட்காரு உட்காரு உட்காரு. சாமிநாதன் உங்களை பத்தி விவரமா சொல்லிருக்காரு. கல்யாண சந்தையில விலை போகாத எத்தனையோ சொத்த கத்திரிக்காய்களை நான் சும்மா தாறுமாறா வியாபாரம் பண்ணி கொடுத்திருக்கேன். இல்ல இல்ல, நான் உங்களை சொல்ல பொதுவா சொன்னேன். ஓஹோ,
நான் ஜோடி சேராத எத்தனையோ பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். கவலையே படாதீங்க, உங்களுக்கு 1000வது கல்யாணத்தை சிறப்பா பண்ணி வச்சிடுறேன். சார் இது என் கல்யாணம், 1000வது கல்யாணம் இல்ல. ஐயோ என்ன சாமி, என்ன பத்தி டீடைல் கரெக்டா சொன்னியா இல்லையா? சொன்ன மச்சான், இரு பதறாத. மெயினாதா ஏன் இப்படி குழப்புற? ஐயோ நான் குழப்பல, தெளிவா சொல்றேன். நான் இது வரைக்கும் 999 கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இவருக்கு நான் பண்ணி வைக்கிற கல்யாணம் எனக்கு 1000வது கல்யாணம். புரிஞ்சுதா? புரிஞ்சது. சரிங்க பிரபு தம்பி, எந்த மாதிரி பொண்ணு உங்க லைஃப் பார்ட்னரா வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? உங்க கண்டிஷன் என்ன? தம்பி ரொம்ப தீவிரமா யோசிக்கிறத பார்த்தா புத்தகம் போடுற அளவுக்கு கண்டிஷன் போடுவார் போல இருக்க. சார் பொண்ணு அழகுனா அழகு அப்படி ஒரு அழகா இருக்கணும். புன்னகை அரசின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி சிரிச்ச முகத்தோட இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். ஏன் லேட்டா வந்த, ஏன் சீக்கிரமா போனேன்னு சில்லற சண்டை எல்லாம் போடவே கூடாது. என் செல்போனை எனக்கு தெரியாம எடுத்து செக் பண்ணவே கூடாது. இதானே உங்க கண்டிஷன்? உங்க கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி. சார் மெய்யநாதன் சார், ஒரு நிமிஷம் இருங்க. இதெல்லாம் என் கண்டிஷனே இல்ல. இதெல்லாம் கண்டிஷன் இல்லனா இதோட பெருசா ஏதாவது ஏர் கண்டிஷன் என்ன இருக்கா? ஆஹா, அது இல்ல. இல்ல மெயினாதா, இதெல்லாம் யூசுவலா மாப்பிள்ளைங்க போடுற கண்டிஷன். இந்த மாதிரி எந்த கண்டிஷனும் மச்சானுக்கு இல்ல. அவன் ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒரே ஒரு கண்டிஷன் தான் வச்சிருக்கான். ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லி என்ன குண்டத்துக்கு போட போறான்னு தெரியலையே. வந்த ஒரு கிராக்கியும் கை நழுவி போயிடும் போல இருக்கு. மெய்யநாதன் சார், நான் எதிர்பார்க்கிற பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணா இருக்கணும்னா, கல்யாணமானா தனி கொடுத்தனும் போயே ஆகணும், அப்பதான் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கும்னு சொல்ற பொண்ணா இருக்கணும். அப்படிப்பட்ட பொண்ணா இருந்தா நான் அடுத்த முகூர்த்தத்துல தாலி கட்ட தயாரா இருக்கேன். ஆஹா, இது வல்லவா கண்டிஷனு? ஏன் மேட்ரிமோனி சர்வீஸ்ல இது வரைக்கும் இப்படி ஒரு கண்டிஷன் போட்ட மாப்பிள்ளைய பார்த்ததே இல்ல. இன்பத்தேன காதுக்குள்ள சொய்யின்னு ஊத்துனா எவ்வளவு இனிப்பா இருக்குமோ அவ்வளவு இனிப்பா இருக்கு. தம்பி, என்கிட்ட பதிவு பண்ணி வச்சிருக்க அத்தனை பொண்ணுங்களும் உங்களோட இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு நான் நீனு போட்டி போட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க வருவாங்க. உங்களுக்கு கல்யாணம் கன்ஃபார்ம்டு. என்னோட 1000வது கல்யாணம் இந்த மகா பிரபுவோட கல்யாணம் தான். மகிழ்ச்சி தானே? சார் கிளம்புங்க, இப்பே போய் 4-5 பொண்ணை பாத்திரலாம். தம்பி இருங்க. நீங்க தனி குடுத்தனம் போக துடிக்கிறது எனக்கு நல்லா புரியுது. ஆனா உடனடியா இப்ப பொண்ணு பார்க்க போக முடியாது. சில நடைமுறைகள் சம்பிரதாயம் இருக்குல்ல. என்கிட்ட இருக்கிற பொண்ணுங்களுடைய லிஸ்ட் எடுத்து ஒரு குலுக்கி அதுல டாப் 5ல இருக்கிற 5 பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி அதுல யாரு ஓகே சொல்றாங்களோ அவங்கள நாளைக்கு போய் பொண்ணு பாப்போம். ஐயோ, நாளைக்கா? சார், நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமா, பெரியவங்க என்ன சொன்னாலும் நண்பன் தட்டாம கேட்பான். அது சரி, தனி குடுத்தனும் போக கூடாதுன்னு சொல்லிதான் பெரியவங்க சொல்றாங்க. நல்லது சொன்னா இந்த காலத்து பசங்க எங்க கேக்குறீங்க?